அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கச்சா எண்ணெய், தங்கம் ரெண்டுத்துல எதனுடைய விலை ஏறப்போகின்றது, எதனுடைய விலை குறைய போகின்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னைய தேதியில ரெண்டு தான் பீக்ல இருக்கு. ஒன்று வந்து கச்சா எண்ணெய், இன்னொன்று வந்து இந்த தங்கம். தங்கத்தின் மீதான முதலீடு கச்சா எண்ணெயை வாங்கி கன்சியூம் பண்றது, இதுதான் வந்து எல்லா நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உச்சத்துல இருக்கு. ஆனா இப்போ இந்த ஈரான் போரால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கச்சா எண்ணெய் தான் பீக்ல இருக்கு, தங்கம் சற்று கீழே இறங்கி தான் இருக்கு. ஏன்னா தங்கம் அப்படின்றது ஒரு ஆடம்பர பொருள், கச்சா எண்ணெய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாமல் வேறு சில உபயோகத்திற்கும் நாம் பயன்படுத்துகின்றோம். அவை இல்லைன்னா நவீன காலகட்டத்தில் நம்ம வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ இன்னைய தேதியில பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெயோடைய அந்த நவீன காலத்தின் பயன்பாடு ரொம்பவுமே அதிகம். ஸோ கச்சா எண்ணெயோட விலை இனி ரொம்ப பெரிய அளவில் ஏறப்போகுது. தங்கத்தின் விலை ஒரு 8000 8500 ரூபாய் வரை கிராமுக்கு குறையும். ஒரு கிராம் அப்படின்றது 8000 8500 வரை அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்க போகுது அடுத்த மாதங்கள்ல. ஏன் அப்படின்னா இப்போ போர் இன்னும் முற்றிலுமா முடியல. போர் முடிஞ்சாலுமே கூட இந்த கச்சா எண்ணெயோட இருப்புன்றது மற்ற நாடுகளுக்கு போய் சேரணும். அது வந்து இப்போ எல்லா நாடுகளிலும், இந்தியா போன்ற நாடுகளில் கச்சா எண்ணெயோட இருப்பு கம்மியாக தான் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம நிறைய என்ன பண்ணி ஆகணும், வாங்கி ஆகணும். இந்த கச்சா எண்ணெய் அப்படின்ற ஒரே ஒரு பொருளால நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் மட்டும் கிடைக்கிறது இல்லை, சமையல் எரிவாயு கிடைக்கின்றது. பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இது அதிகமாக அதுல தான் உற்பத்தி பண்றோம் நம்ம. அதுக்கு அடுத்தது செயற்கை நைலான் இழைகள், கயிறுகள் திரிக்க, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது மெழுகு, சிந்தட்டிக் ரப்பர், அதாவது செயற்கையில் செய்யப்படுகின்ற அந்த ரப்பர் கிளவுஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு அடுத்தது விவசாயத்திற்கு தேவையான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், சோப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெயில இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது ரோடுக்கு போடக்கூடிய அந்த தார் சாலைகள், டயர்ஸ், இதெல்லாம் கச்சா எண்ணெயோடைய கழிவுகள்ல இருந்து தான் நம்ம உற்பத்தி பண்றோம். அப்புறம் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பர்ஃப்யூம்ஸ், இதுவும் கச்சா எண்ணெயில இருந்து தான் பெறப்படுகின்றது. சுருக்கமாக சொன்னால் நவீன வாழ்க்கைக்கு இந்த தேவை, இந்த கச்சா எண்ணெயுடைய ஆற்றல் அப்படின்றது அன்றாட பொருட்களின் ஒரு முக்கிய பங்கு வகிப்பது இந்த கச்சா எண்ணெய். ஸோ இனி வரும் காலங்களில் ஒரு 3-4 மாதங்களில் கச்சா எண்ணெயுடைய தேவை மற்ற நாடுகளுக்கு அதிகமாக இருப்பதால் எல்லாம் ஓடி 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 அதை கன்சியூம் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா இந்த கிடப்புல போடப்பட்ட அந்த தங்கம் வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணாங்க இல்லையா, இதெல்லாம் இப்போ எல்லா நாடுகளும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தங்கத்தை வெளியே தள்ளுவாங்க, கச்சா எண்ணெயை உள்ளே ஏற்றுவாங்க. இதுதான் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்த ஒரு 3 மாதங்கள் எதிர்பார்த்ததை விட தங்கத்தோட விலை வந்து வீழ்ச்சியாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்ஸ், பிளாஸ்டிக், அந்த ரசாயன உரங்கள், அப்புறம் பர்ஃப்யூம்ஸ், சோப், மெழுகு, இதோடைய விலைகள்லாம் ரொம்ப கூடுதலாக அபரிதமாக ஏறும். இந்தியாவில் கண்டிப்பாக ஏறும். ஆனால் இந்த எலெக்ஷன் ஒரு காரணத்தால் என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போகிற டைம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயோட விலை வந்து பயன்பாடு இதெல்லாம் பார்த்து ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சரன்னு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறத்தான் போகுது. 6லிருந்து 6 ரூபாய் 50 காசு வரை பெட்ரோல் டீசல் விலை மேலே ஏறும். அதுக்கு அடுத்தது இந்த மற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த கச்சா எண்ணெயிலிருந்து பெறக்கூடிய பொருட்கள் 15லிருந்து கன்ஃபார்மாக 20% வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தங்கத்தோட விலை கண்டிப்பாக வீழ்ச்சி தான் அடையும். இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு அபாரமாக வீழ்ச்சி அடையும். அதாவது வீழ்ச்சினா டபக்குன்னு கீழே போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இறங்கும். அப்புறம் ஒரு ஹைப் கொடுக்கும், அதுக்கப்புறம் திரும்ப இறங்கும். இப்படியே இறங்கி ஒரு 8000லிருந்து 8500 வரைக்கும் தொடும் அப்படிங்கிறாங்க வல்லுநர்கள். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் அப்படின்னா தங்கத்தினோட விலை கண்டினியூஸாக குறையுமா அப்படின்றதான். கண்டிப்பாக குறையும். ஒரு 3-4 மாதங்களுக்கு கண்டினியூஸாக குறையும். ஆனால் இந்த தங்க நகை வல்லுநர்கள், அப்புறம் தங்க வியாபாரிகள், இவங்கெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, இதுவும் தற்சமயத்துக்கு தான் குறையிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஏறிடும், ஒரு 2-3 நாள் தான் குறையும், உடனே ஏறிடும். அதனால எல்லாம் தங்கத்தை வந்து என்ன பண்ணுங்க, குறையும் போது வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. டக்குன்னு போய் வாங்காதீங்க, நல்லா குறைய தான் போகுது, நல்லா குறைய விட்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் டக்குன்னு போய் வாங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பழைய விலையில தான் வாங்குவீங்க. இதெல்லாம் அந்த நகை வியாபாரிகளுக்கு ரொம்ப பெரிய லாபம். அவங்க தான் கிளப்பி விடுவாங்க, தங்கம் விலை ஏறப்போகும். அவங்க இறங்குன்னு கடைசி வரையும் அவன் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுங்களா, நீங்கள் ஓடி ஒரு நாள் வாங்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவன் காசு சேர்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதனால் அவன் அந்த கிளப்பி விடுற அந்த பொருளெல்லாம் நம்பாதீங்க. 3-4 மாதங்களுக்கு தங்கத்தினுடைய விலை கண்டிப்பாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டவுன் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் 3-4 மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் அது ரீகெயின் ஆகும், அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சரிங்களா? அதனால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இப்பயே தங்கம் வாங்கிடணும்னு ஓடி தப்புன்னு போய் வாங்காதீங்க. இன்னும் 2 மாதங்கள் கழித்து வாங்கினீங்கன்னா இன்னும் விலை நன்றாக குறையும். நன்றி தொடர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.